மழை பெய்யும்போது சுவர் வழியா தண்ணி ஊறி உள்ள வருதுன்ற கம்ப்ளைண்ட். அது எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து தண்ணி ஊறி வருதுன்ற கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லா நல்லா தண்ணி ஊத்தி கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறமா எங்கெங்க ஹோல்ஸ், கிராக் இதெல்லாம் இருக்கோ அங்க ஃபுல்லா பட்டி பார்த்துட்டு அது நார்மல் பட்டியில வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி பார்த்துருக்கோம். உங்க வீட்லயும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு அப்புறமா பிரைமர்ல வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் ஊத்த போறோம். நான் ஆல்ரெடி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வீடியோக்காக உங்களுக்காக காட்டுறேன். கொஞ்சம் ஊத்துறேன். இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அந்த அளவுப்படி தான் நாங்க ஊத்துறோம். இதை நல்லா ஊத்தி மிக்ஸ் பண்ண ஒட்டி நம்ம ஃபர்ஸ்ட் கோடு பிரைமர் அடிக்கிறோம். நல்லா அதை காய விடணும். ஒரு 2 மணி நேரமாவது நல்லா காய விடணும். நல்லா காய விட்டுட்டதுக்கு அப்புறமா செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு. தண்ணி ஓதம் வருதுன்னு. அது பின்னாடி இருந்து செவுரு வழியா மழை தண்ணி உள்ள வரதுனால தான் இருக்குது. இந்த பிரச்சனையால தான் பெயிண்ட் ஒரு இடத்துல உப்பிங்கன்னு உறிஞ்சிக்கின்னு நிற்கும். இதை நம்ம தடுத்துட்டாலே இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கோட் அடிக்க போகிறோம். செகண்ட் கோட் அடித்து முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணியும் பார்த்துட்டோம். தண்ணி எதுவும் லீக் ஆகலை. அனைத்து விதமான பெயிண்டிங் தேவைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும். செகண்ட் கோடும் அடித்து முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியாத பெயிண்டிங் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.